அவங்க மதியத்துக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாலே ஒரு ஹாப்பி தான், நம்ம சிம்பிளாக ஏதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் பேசுகிறப்ப சொல்லுவாளுங்க, ஹஸ்பண்ட் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் சிம்பிளாக வந்து தோசை ஏதாவது மாவு இருந்தால் ஊற்றி சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அந்த கேஸு கிடையாதுங்க. சிம்பிளாக சமைக்கணும், அதே சமயம் ஹெல்த்தியாக சமைக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மதியத்துக்கு வரகரிசியும் கீரையும் போட்டு கீரை சாதம் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு உரப்புக்கு குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வரகரிசி 3/4 டம்ளர் பருப்பு 2ஐயும் வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் வாஷ் பண்ணி வதக்கிட்டு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றி இதுக்கு தண்ணி அளவு வந்து மில்லட்டு பருப்பு சேர்ந்து 1 டம்ளர் அப்படிங்கிறதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மில்லட் கீரை ரைஸ் ரெடி. இதோட நெய் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.